பீஸ்ட் ஸ்குவாட் வந்திருக்காங்க. சோ அவங்களுக்கு தலைமை தாங்க நீங்களும் நானும் வரணும் sir. போட்டுக்கணுமா ஆமா இதை? சார். போட்டு சூப்பரா இருக்கு. டீம் கேப்டன், ப்ளீஸ் ஜாயின் யுவர் அவெஞ்சர்ஸ். என்னடா இருந்துச்சு? சார் இதுல ஒரு பயங்கரமான டிஃபிகல்ட்டான டாஸ்க் என்ன அப்படின்னா, இதுல வந்து இவங்க யாரு, இந்த மாஸ்க்கு பின்னாடி யாரு அப்படிங்கறத நீங்க வந்து இப்ப கண்டுபிடிக்க கண்டுபிடிக்க முடியாது. ரொம்ப கஷ்டமான விஷயமா இருக்கு. இவரை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமா ஹல்க் இருக்கு. பேச சொல்லுங்க பார்க்கலாம். ஜனங்களுக்கு சில உண்மையும் சொல்லணும்டா, சும்மா தமாஷ். மிஸ்டர் கணேஷ், மீட்டிங் கணேஷ். ஏய், இல்ல, அடுத்தது யாரு அப்படின்னு பாதி மூஞ்சி வெளியில தானே இருக்கு. அவரியா சொன்னாங்கன்னா போட்டு இவர் கொஞ்சம் கஷ்டம். ஆமா அவுத்துறேன். இதெல்லாம் சொல்றதுக்கு அவங்க சொல்றாங்க. ஆனா இவனே ஒரு மாஸ்க் தான் போட்டுருக்கான். சிவான்னு ஒரு மாஸ்க் போட்டிருக்கான். ஆக்சுவலா அவன் இப்படி கிடையாது. கண்ணை பெருசு பண்ணு, கண்ணை பெருசு பண்ணு, அப்பதான் தெரியும். இதை பத்திங்களா இவன் தான். சோ நம்ம கூட இப்போ சிவா, அரவிந்த் சார், சதீஷ், சுனில் சார் அண்ட் கணேஷ் சார் இருக்காங்க. தேங்க்யூ சோ மச் ஃபார் ஜாயினிங் அஸ் டுடே. ப்ளீஸ் டேக். நம்ம ஜாலியோ ஜிம்கானா ஷோல இப்போ தி பீஸ்ட் ஸ்குவாட் இருக்காங்க. இப்பதான் வந்து தி ரியல் கேம் இஸ் ஸ்டார்டிங் அப்படின்னு நினைக்கிறேன். சோ இந்த டீம் எப்படி ஃபார்ம் ஆச்சு சார்? இதெல்லாம் ஒரு நாள் அப்படியே இது எப்படி ஃபார்ம் ஆயிருக்குன்னா, பார்த்தா எப்படி இருக்குன்னா, சும்மா அப்படியே எங்க ஒரு டீ கடையில் டீ குடிச்சிட்டே இருந்தோம். வாங்க அப்படியே போன மாதிரி இருக்கு. ஏன்னா இவங்களெல்லாம் நான் ரெகுலராக பார்க்குற ஆளுங்க தான். இவங்க எல்லாரையுமே எனக்கு ரொம்ப வருஷமா தெரியும். அதெல்லாம் ஃபார்ம் ஆகிறதுக்கு ஒன்றும் இல்லை. அந்த கேரக்டர்ஸ் ஒன்று எழுதுனதுக்கப்புறம் இல்லை பார்க்கும்போது ஓகே இதுக்கு இவர் கரெக்டாக இருப்பார். ஆல்மோஸ்ட் இவங்க எல்லாருமே எனக்கு அவர் வந்து நானும் அவன் 6th படிக்கும்போது நான் 7th படிச்சுன்னு இருந்தேன். அங்க அந்த சைடு உட்காந்துருக்கான் பாருங்க அவன். அப்புறம் இவர் 7th படிக்கும் போது அவன் 7th படிச்சான். ஏன்னா அதுல அவர் ஃபெயில். அப்புறம் ஒன்னா டிராவல் ஆனா. நானும் ஒரே சேம் பேட்ச்மேட்டு சதீஷ். ஆமா. அதுக்கப்புறம் இவரு கொஞ்சம் பழைய பேட்ச். ஆனா நம்ம ஃப்ரெண்டு தான் அவரும். எப்படி சார் அவர் உங்களுக்கு ஃப்ரெண்ட் ஆனாரு? இவர் வந்து எனக்கு நான் சீதகாதி படம் பார்த்தேன். சீதகாதி படத்துல பயங்கரமா நடிச்சிருந்தாரு. ஒரு கேரக்டர் ரொம்ப பிடிச்சது. அதுக்காக கூப்பிட்டு டாக்டருக்கு சரி காசு பண்ணலாம்னு சொல்லி பேசி அதுக்கப்புறம் போய் பார்த்தா ஒரு ஆள் வந்து டோட்டலாக வேற அதில் வில்லன் மாதிரிலாம் பண்ணியிருப்பாரு. ஒரு இதில் நேரில் பார்க்கும்போது ஒரு மாதிரி ஸ்வீட் வில்லன். சார் வந்து எனக்கு ப்ரொடியூசராக ஃபஸ்ட்டு தெரியும். வினய் தாண்டியார் ப்ரொடியூஸ் பண்ணும்போது சிம்பு சாரோட இருக்கும்போது அப்போதான் அறிமுகம். அப்போ பயங்கரமான ஆள். சோ இது வந்து பயங்கரமான ஒரு பழைய ஃப்ரெண்ட்ஷிப் அப்பத்துல ஆமாம்மா. அப்போதுலேருந்து திட்டினே இருப்பார் எப்போவுமே. ஏன் சார் உங்களை திட்டிட்டே இருப்பாரு? ஏதாவது யார் நீங்களா? இல்லை அப்படிலாம் இல்லை. அப்போ நாங்கள் ஒரு பெரிய குரூப் டீமாகவே இருந்தது. எல்லாமே என்னோட ஆஃப் ஏஜ் தான். அதில் இவர் ஒரு கேரக்டர். ஆனால் அந்த 10ல் அப்போ எனக்கு தெரியும் இது ஒன்று தேர்வுன்னு. நம்மளை பார்த்தாலே கண்டுபிடிச்சிடுவோம். ஒரு செட்டில் வந்தாலே 100 பேர் வேலை செஞ்சால் இதில் எது டிம்கில் எது ஒர்க் அவுட் ஆகும் எல்லாமே பார்ப்போம் உட்காந்து. அதுதான் நம்ம ஸ்ட்ரென்த்து. அப்போ ஐடென்டிஃபை பண்ணதான் வேட்டை மன்னன் ஒன்று எடுத்தாரு. அதில் நம்மளது தான் லீடர் கேரக்டர். நம்மளுக்கு ரைட்டில் வந்து சிம்பிள், லெஃப்டில் ஜெய், இந்த மாதிரி அதுக்கு இது இன்னும் ஒரு அசிஸ்டண்ட் வந்து சிவகார்த்திகேயன். இன்னைக்கு இது எல்லாமே அப்படி போட்டு எடுத்தது. அது என்னன்னா ஒரு துரதிருஷ்டமா ஏங்க இல்ல இன்னும் ரெக்கார்ட் பண்ணல. பேசிட்டு இருக்காங்க. வேற ஏதோ பேசிட்டு இருக்கீங்க. இல்ல அதுதான் சொல்றேன். கணேஷ் சார், கணேஷ் அப்பே சார். நம்மளுக்கு தெரியும் இது வந்து இது மார்க்கெட்டுக்கு வந்து நல்ல வியாபாரமாகும். சோ நீங்க ஒருத்தர்கிட்டயும் அப்போ ஒரு விஷயம் வந்து ஐடென்டிஃபை பண்ணிருப்பீங்க இல்லையா ஆமா. சார்? சோ அப்படி சிவா சார் கிட்ட நீங்க ஐடென்டிஃபை பண்ண ஒரு விஷயம். சிவா வந்து அவனா கதை நல்லா சொல்லுவான். இப்போ ஏதாவது நீங்க இங்க என்ன நடந்ததுன்னு கேட்டா பாதி இங்க நடந்ததும் பாதி இவனா யோசிச்சோம் பாதி ஊர்ல யோசிக்கிறாங்கன்னு சேர்த்து அதை பயங்கரமா ஒரு 150 டைம்ஸ் ஜாஸ்தி பண்ணி சொல்லுவா. ஒரு டைரக்டராவே அவர் வந்து வாழ்ந்திருக்காரு இல்ல? ஆமா. ஸோ அவங்க கிட்ட ஒரு யூனிக்கான ஒரு கேரக்டர் இருக்கு அப்படின்றதெல்லாம் நான் நோட் பண்ணிருக்கேன். சார் ஃப்ரெண்ட்ஸோட நிறைய டைம் இவங்களோட தானே ஸ்பெண்ட் பண்றோம். அதனால நமக்கு தெரியும் சரி ஓகே இவனை இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணா கொஞ்சம் கரெக்டா ஒர்க் ஆகும். அடுத்து சதீஷ் உங்களோட பேட்ச்மேட். ஆக்சுவலி நீங்க எங்க சார் பேட்ச்மேட்? பேட்ச்மேட்னா அவன் வேற காலேஜ் நான் வேற காலேஜ். பேட்ச்மேட்னா நான் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கும்போது அவனும் ஃபர்ஸ்ட் இயர் படிச்சான். அந்த ரெண்டு மாதிரி பேரும் காமன் டான்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்கூல்ல சின்ன வயசுல இருந்து வேற வேற டான்ஸ் ஸ்கூல் சார்? ஆமாங்க. அவன் டான்ஸ் ஸ்கூலுக்கு போவாங்க. நான் டான்ஸ் ஸ்கூல் வழியா போவேன். அந்த மாதிரி ஃப்ரெண்ட் ஆயிட்டேன். அந்த மாதிரி கீழே டீ கடையில காமனா நீங்க பேசி டான்ஸ் கத்துக்கலையா சார்? என்ன பார்த்தா நல்லா ஆடுவாரு. இல்ல சார், இல்ல டான்ஸ் கத்து கொடுத்தாப்ல. ஓகேவா? அதுக்கு ஏங்க, அவன் வீட்டுல dance, சும்மா நான் இருக்கும்போது dance டான்ஸ் தாங்க ஆடின்னு இருப்பாரு டபுள கட்டின்னு. இது வந்துடுச்சு வெளியே. நீங்க பாக்கலையா யூடியூப்ல? அவங்க ஒய்ஃபு பையன் அதுக்கு மேல ஆடுவான். இவன் கீழே ஆடினா அவன் சீலிங் மேல ஏறி ஆடுவான்.
ஐயோ அந்த மாதிரி பையன் கிடைக்கிறதுலாம் ரொம்ப ரேர். ஐயோ இந்த மாதிரி பையன் கிடைக்கிறது ரொம்ப ரேரு. சரி இருக்கிறத சொன்னா ஏன் என்னையே திருப்பி ஒன் சைடா பேசினேன்னா அவங்க பண்ணா கை தட்டுவாங்க பாருங்க. ஜனங்களை சில உண்மையும் சொல்லணும்டா, சும்மா தமாஷ் பண்ணி பொய்லாம் பேசக்கூடாது. மறந்துச்சுங்க இப்படிலாம். நீங்க பாருங்க ஒருத்தர்கிட்ட கேட்டீங்கன்னா நீங்க இப்படி கிராஸ் ஓவர் பண்ணீங்கன்னா இது போயினே இருக்கும். ஆமா பேச்சு போட்டி மாதிரி ஆயிடும். நெவர் நம்ம வந்து கட் பண்ணி மறுபடியும் சதீஷ்க்கு சதீஷ் கிட்ட போயிடும். நான் ஆக்சுவலா கோலமாவுக்கே அவனை தாங்க ட்ரை பண்ணேன். இவன் அப்ப டேட் இல்லைன்னு சொல்லி லண்டன்ல எங்கேயோ இருந்தான். இப்ப வந்து சார் நீங்க காஸ்ட் பண்ணும்போது அவர்கிட்ட யூனிக்கா ஐயோ இவர் பயங்கர டார்ச்சர் பண்ணுவாரு எனக்கு தெரியும். பட் ஆனா இவர்கிட்ட இருக்கிறது இவர்கிட்ட மட்டும் தான் இருக்கும். தம்பி ஹலோ சொல்லுங்க. ஹலோ பாத்தீங்களா, இது வந்து வேற எங்கேயுமே கிடைக்காது. ஸோ அதனால இவரை தவிர எதுவும் பரவாயில்ல, அவரு நம்மளை திட்டினாலும் பரவாயில்ல, முன்னாடி பின்னாடி இருக்கிற எல்லா இதையும் மறந்துட்டு அதுக்கப்புறம் பண்ணலாம். என்னையும் அதே மாதிரி கேள்வி கேட்பீங்களா? கண்டிப்பா சார். சாரி அப்ப இந்த ஆன்சர் கிடையாது, அப்ப ஆன்சர் வேற. இந்த மாதிரி அப்படியே டேபிள் டர்ன் சார். இப்போ உங்க ஆப்பர்ச்சுனிட்டி, நீங்க சொல்லுங்க சார். இது பெரிய படம். சரி, இந்த லெவல்ல யாருமே இந்த கண்டினியூஸ் ஹிட் கொடுத்துட்டே வர்றாரு. அதுவும் விஜய் சார் படம் ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்கும். ஸ்கிரிப்ட் ஒரு நாள் கூப்பிட்டு சொன்னார். சொன்ன உடனே நினச்சேன் நல்லா தான் இருக்குது, ஆனால் எங்கிட்ட எப்படா மாட்டினேன். ஃபர்ஸ்ட் டேவே எனக்கு பயங்கரமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்தான். நான் என்ன வேணால் பண்ணுவேன், ஆனால் எதிர வந்துட்டு அவரில் சைலண்ட்டாகவே என்னை பார்க்குறாரு ஹீரோ. நான் சொன்னேன் சார் அந்த மாதிரி பார்த்துன்னே இருந்தா ஒரு ரியாக்ஷன் வர மாட்டேங்குது, அந்த பின்னாடி என்னை போட்டு சாவடிக்கிறா சார், இதை பண்ணியா இதை பண்ணியான்னு உங்கள் எதிர கொஞ்சம் மரியாதையாக பேசுகிறானுங்க, தயவு செஞ்சு ஏதாவது ஒன்று பண்ணுங்க. நான் பண்ணக்கூடாதுன்னு என்கிட்ட போன வாட்டியே சொல்லிட்டு போயிட்டேன். நான் பண்ண திருப்பி ரீடேக் பண்ணணும். ஐயோயோ வேணாம் அப்படியே பண்ணுங்க. ஸோ எல்லாத்தையுமே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து ஃபர்ஸ்ட் கிளாஸாக டெக்னிக்கலி இஸ் வெரி சவுண்ட் டைரக்டர். அது இவ்வளோ பெரிய ஹீரோ வச்சு பண்ணும்போது இன்னும் ஒரு பெரிய ஹிட்டு கொடுக்கணுன்ற ஒரு பேர்டன் வந்து அப்படி. ஆனால் இல்லை ஸ்பாட்ல எல்லாம் இல்லைங்க, ரொம்ப ஃப்ரீயாகவும் ரொம்ப இதுவாகவும் டேக்கர் பண்ணி ஃபர்ஸ்ட் கிளாஸாக பண்ணி அது நம்ம பார்த்து ரசித்தோம். ஓகே பெஸ்ட் ஃபிலிமாக வரும். இது நம்ம செய்யும்போதே ஒரு ஸ்டேஜில் ஒரு படத்தை பற்றி தெரிஞ்சிடும். நடிக்கும்போது ஒரு அளவு தெரியும். அப்புறம் போனீங்கன்னா டப்பிங் போனீங்கன்னா அங்கே ஒரு தெரிஞ்சிடும், இது பெரிய இதுவாக வரும். அந்த மாதிரி ஒரு பார்க்கும்போது எல்லாத்துலேயுமே இவரை தெரியுது. விஜய் சார் பற்றி சொல்ல தெரியல, அவர் ஃப்ரேமில் வச்சாலே ஜொலிக்கிறார். இதில் இந்த மாஞ்சா மனோஜ் பர்மன் சார் கேமரா அவருக்கு பயங்கரமாக காமிச்சிட்டு நம்மளும் கொஞ்சம் ஓகே பரவாயில்லடா ரெண்டாவது ஷாட் அந்த லெவலுக்கு பண்ணணும். பட் ஆல் த கிரெடிட் கோஸ் டு த டைரக்டர். நம்ம நினைக்கிறத விட ஒருத்தர் பக்காவா பண்ணும்போது அந்த ஹாப்பினஸ் எனக்கு வந்தது இந்த படத்துல. தேங்க்யூ சார். நிஜமா இல்லை நிஜமா தான். தேங்க்யூ. அதுவும் நிஜமா தான் சொல்றேன்ட்டு ஒரு ஆக்டிங் இல்லை நிஜமா நிஜம் தான். நீங்கள் இவ்வளோ பேசுவீங்கன்னு எனக்கு தெரியாது, இப்போதான் பேசுறீங்க. இல்லை உண்மையில இட்ஸ் அ வெரி டஃப் ஜாப் ஹேண்ட்லிங் திஸ் பிக் ஸ்டார்லாம். அதை சூப்பராக பண்ணிட்டோம். சுனில் சார் நீங்க சொல்லுங்க, உங்களோட பீஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? இல்லை நான் ஃபஸ்ட்டு நெல்சன் சாரோட வந்து டாக்டர் படம் பண்ணேன். அவர் சொன்ன மாதிரி அவர் போய் மீட் பண்ணுற ஃபஸ்ட் டைமு. அப்போது உள்ள ஒரு டென்ஷன், பெரிய டைரக்டரு எப்படி என்னால் நான் பண்ண முடியுமா அவரோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அப்படின்னு. பட் ஷூட்டிங்கில் அவரை மாதிரி கூலாக வந்துட்டு யாரும் எனக்கு தெரிஞ்சு ஹேண்டில் பண்ண, நான் வெரி ஃபியூ ஃபிலிம்ஸ் தான் பண்ணேன். பட் ரொம்ப கூலாக ஹேண்டில் பண்ணுவார். டென்ஷனே இப்போ அவர் எடுத்து நான் பார்த்தது இல்லை. அவ்வளோ இது கோவாவில் ஷூட்டிங் பண்ணிகிட்டு இருந்தோம். கோவாவில் அவர் மட்டும் பாவம் இப்படி மானிட்டருக்கு முன்னாடி இப்படி உட்காந்துருப்பாரு. நாங்கள் எல்லாம் இப்படி ஜமக்காலம் போட்டு தூங்கிட்டு இருக்கோம். யாரோ ஒருத்தர் கம்பெனி கொடுங்கடா ஒரு அடிக்குதுடா எனக்காக. அந்த மாதிரி வெரி கூல் பர்சன். சிவா சார் நீங்க சொல்லுங்க, பீஸ்ட் படத்துல ஒர்க் பண்ண அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? இல்லை எனக்கு கரெக்டாக வந்து டாக்டர் அப்போ நடித்து முடிச்சுட்டு இன்னும் ரிலீஸ் ஆகல. ஸோ ஏப்ரல் 1 தான் கரெக்டாக ஃபோன் பண்ணாங்க. எனக்கு என்ன ஏப்ரல் ஃபுல்னு நினச்சிட்டேன் நான். ஆக்சுவலாக சீரியஸாகவே அது சும்மா தான் கூப்பிட்றாங்க போல, யாரோ ப்ராங்க் பண்ணுறாங்க தான் நினச்சேன் நான் ஃபஸ்ட்டு. ஏன்னா கூப்பிட்டது வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர் அந்த மாதிரி கூப்பிடல, ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து சன் பிக்சர்ஸ்லேருந்து அப்படி கூப்பிட்டாங்களா. ஸோ யாரோ ஃபேக்காக கலாய்க்கிறாங்க போல நினச்சேன். அப்புறம் தான் நான் மெசேஜ் அனுப்பிச்சு கேட்டோன்னா ஆமாம் அப்படின்ற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணோன்னே இந்த மாதிரி தான் எனக்கு அமைஞ்சது. பட் ஆனால் என்ன சொல்கிறது, நான் எதிர்பார்க்கல, நான் ட்ரீம் கூட பண்ணி பார்த்ததில்ல. இது இந்த மாதிரி ஒன்று நான் தளபதி கூட நடிப்பேன். நாங்கள் சின்ன வயசில் பேசும்போது இந்த மாதிரி ஒன்று அவர் சொல்லுவார், இந்த மாதிரி பண்ணணும், இந்த மாதிரி படம்லாம் பண்ணணும் அப்படின்லாம் பேசுவோம். நான் டெய்லி பார்த்துருக்கேன், கூடயே இருந்தனால பார்த்தனால அவ்வளோ ஹாப்பியாக இருப்போம். நாங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கும் போதே அவ்வளோ கஷ்டத்தில் ஜாலியாக சிரிச்சிட்டு கிண்டல் பண்ணிட்டு இப்படி மாற்றி கிண்டல் பண்ணி இப்படி தான் இருக்கிறது. ஸோ அதே மாதிரி தான் எனக்கு எல்லாமே இருந்தது. ஷூட்டிங்கில் நடந்தது, அந்த ஸ்பாட்டில் நடக்கிறது, எல்லா விஷயமும் அப்படியே அதே மாதிரி தான். சார் உங்களோட ஃப்ரெண்டோட ஒரு பெரிய ஒரு சக்ஸஸ் இது, அது கூட இருந்து பார்க்குற அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரௌட் மூமெண்ட்டு ப்ரௌடாக இருக்குது அதுதான். ஏன்னா நான் வந்து
என்ன சொல்கிறது ஒரு ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒருத்தரை மீட் பண்ணும்போது அவ்வளோ பெரிய ஆள் நம்ம ஸ்க்ரீனில் பார்த்து அத்தனை வருஷமாக நம்ம பார்த்து தேட்டரில் அப்படி தூக்கி போட்டு அப்படிலாம் பார்த்த ஆளை போயிட்டு நேரில் நிற்கும் போது எப்படி இருக்கும் அவர் வந்து கிட்ட பேசும்போது அவர் நமக்கு வரும்போது எஞ்சி நிற்கிறது ஒரு மரியாதை கொடுக்குறாருன்றது அது என்ன சொல்கிறது அந்த ஒரு டவுட்டான ஒரு ஆளை பார்க்கும்போது நமக்கே எப்பா என்னடா இது நம்மலாம் ஒன்றுமே இல்லை அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல அப்போ தான் தெரிஞ்சுது. சார் உங்களுக்குன்னு ஒரு தனியா ஒரு பாடி லாங்குவேஜ் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. அது எப்படி நீங்களே செட் பண்ணீங்களா இல்ல டைரக்டர் சொன்னதா? எப்படி சார் அது? இல்லை அது நாங்கள் பேசும்போது அப்போ வந்து நான் நெல்சன் கூட அது கோலமாவுக்குள்ள நான் ஒர்க் பண்ணியிருந்தனால ஸோ அந்த டைமில் இந்த மாதிரி பண்ணால் நல்லா இருக்குன்ற மாதிரி ஒரு இது ஐடியா மட்டும் சொன்னேன் நான். அப்போ நெல்சன் அந்த கேரக்டர்லாம் ஆல்ரெடி ஃபிக்ஸ்டு தான். ஸோ அப்போ இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்றது போகும்போது நெல்சன் ஓகே சொன்னார். அது அப்படியே ப்ரொசீட் ஆச்சு. சார் எங்களுக்காக ஒரு 2 நிமிஷம் நீங்க உங்க கேரக்டரா டாக்டர் கேரக்டரா மாற 2 நிமிஷமா? கண்ணு வெளில வந்துடும். சொல்லுங்க. பீஸ்ட் எப்படி இருந்தது? சூப்பரா இருக்கும் பாருங்க. விஜய் சார் கூட ஒர்க் பண்ணது, விஜய் சாரோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி சார் இருக்கு? தெரி நெல்சன் சாரோட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் மாசு கதை ஃபுல்லா மால்ல இருக்காமே சார், அதுக்கு ஆமா. இப்படி கதையை கேட்டா படம் போய் தேட்டர்ல போய் பாருங்க. சார் டிக்கெட் கிடைக்க மாட்டேங்குது சார். டிக்கெட் கிடைச்சோன்னா ஃபர்ஸ்ட் வேலை போய் படம் பார்க்கறது தான். சதீஷ் நீங்க சொல்லுங்க, உங்களோட ஃப்ரெண்ட் அதுக்கப்புறம் அவர் டைரக்டரா நீங்க அவர் கூட செட்ல வந்து ஒர்க் பண்ணது எப்படி இருந்தது அந்த எக்ஸ்பீரியன்ஸ்? எனக்கு இவன் கால் பண்ணி டேய் என்னடா நடிப்பியாடா வருவியாடா ஷூட்டிங்னா வருவியா அப்படின்னு சொல்லி ஃபோன் பண்ணிட்டு மேபி இவங்க ப்ராங்க் பண்ணுறான்னு இவன் நினச்சான் இல்லையா, அந்த மாதிரி இல்லாமல் உனக்கு ப்ரொடக்ஷன் கால் பண்ணுவாங்க, அண்ணா நீ இருக்க என்ன ஃபர்ஸ்ட் அவன் கேட்டது நீ வருவியா இல்லைனா எங்கேயாவது டான்ஸ் இருக்குது சாங் பண்ண பொண்ணு போயிடுவியா அப்படின்னு. இல்லைடா கன்ஃபார்மாக வருவோம்டா அப்படின்னு. அப்படின்னா வெயிடா உனக்கு ப்ரொடக்ஷன் ஃபோன் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் அன்னிலேருந்து இன்னி வரைக்கும் ரொம்ப மோஸ்ட்டாக பீப்புள்கிட்ட நான் சொல்லலை ஆக்சுவலாக நான் பீஸ்ட்டு நடிச்சிருக்கேன் அப்படின்னு. அப்போ கூட ஷேவ்லாம் பண்ணும்போது கூட அவன் ட்ரீட்மெண்ட் பண்ணுறேன் அது பண்ணுறேன் சும்மா சொல்லிட்டேன். இப்போ ரீசெண்டாக அந்த ஃபோட்டோ ஒன்று வந்துச்சு, அப்போ தான் நிறைய பேருக்கு தெரியும். ப்ளஸ் எனக்கு நெல்சன் நிறைய டைரக்ட் பண்ணி ஷோஸ்லாம் இருந்திருக்கேன், அவன் எப்படி ஒர்க் பண்ணுவான் அப்படிங்கிற ஸ்டைல் எனக்கு நல்லாவே தெரியும். பீஸ்ட் ஷூட்டிங் ஸ்பாட் எனக்கு அப்படி தான் இருந்துச்சு ஆக்சுவலாக. ஆடடாக என் கூட தளபதியும் இருந்தார், அதுதான் இல்லை ஐசிங் ஆன் கேக், அதான் சூப்பராக இருந்துச்சு ஆக்சுவலாக. எங்களுக்கெல்லாம் அவரு தான் ஆக்சுவலா யாரா இவங்க அப்படிங்கிற மாதிரி அவருக்கு தான் இருந்திருக்கும். ஆனா எங்களுக்கெல்லாம் அப்படி இல்லை, நாங்க அதே தான் பண்ணிட்டு இருந்தோம் எல்லாருமே.